வணக்கம் நண்பா. நம்ம தளபதியை பற்றி தான் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோசியல் மீடியா அதே மாதிரி டெலிகாஸ்ட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம தளபதியை பற்றி தான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பனையூரில் இருக்கக்கூடிய அவரோட அலுவலகத்தில் இன்றைக்கி வந்து மீட்டிங் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ வேணுமாலும் நம்ம கட்சி ஆரம்பிச்சிடலாம், ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராமா. அது பார்த்தீங்கன்னா 2026 ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாராம். ஸோ இது எப்போ அப்படின்றத நம்மளை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2024 கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே அதை வந்து பதிவு பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்மளை வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம தளபதி ஃபேன்ஸ் 2 விதமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிகிறாங்க. அப்படி ஏன்னு பார்த்தோம்னா, ஒரு செட் ஆஃப் தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அரசியலுக்குள்ளே வர வேணாம், வராமல் நம்ம எப்படி மக்கள் இயக்கத்தோடு இருந்துக்கலாம்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து அரசியலுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த தளபதி ஃபேன்ஸு அப்படின்றது ரெண்டாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒற்றுமையாக தான் இருக்கணும். ஸோ நம்ம தளபதி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டடியாக நிற்பார். ஆனால் இந்த ஒரு அரசியல் இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்றதுனா ஏன்னு பார்த்தோம்னா, ஸோ அரசியலில் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்காமல் முடியாமல் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் இந்த மாதிரியான முடிவுல எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம தளபதி அரசுக்குள்ளே நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செய்வார். அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே நம்ம தளபதிக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஸோ இதுவரையிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேமிலி அடையன்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதனால் நம்ம தளபதி வந்து தாராளமாக எலெக்ஷன் நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த போட்டி இல்லாமல் அதில் வந்து எந்த வித சந்தேகமும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பயப்பட தேவையில்லை. வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி எப்பொழுதும் போல் தனியாச்சாவே நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே டிஎம்கே ஏடிஎம்கே அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் நம்ம தளபதி தனியாக நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் நண்ப விஷயம். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம தளபதி தனியாச்சா நல்லா இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு ஆட்சியோட கூட்டணியில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம இப்போ போய்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து தளபதி பற்றின புதிய அப்டேட் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி.